ஆருத்ரா தரிசனம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அறிவோம் ஆருத்ரா தரிசனம். மாதங்களில் சிறந்த மாதமான மார்கழியில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆருத்ரா தரிசனம் பிறப்பே எடுக்காத ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளான நடராஜ பெருமானை வணங்கி கொண்டாடப்படுகிறது. பிறவாயாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சிவபெருமானை சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. திருவாதிரை நட்சத்திர நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறுகிறது. முன்னொரு காலத்தில் சிவபெருமானை அறியாத முனிவர்கள் அவரை வணங்காமல் அக்னி வளர்த்து யாகம் செய்தனர். முனிவர்கள் மேல் கோபம் கொண்ட சிவபெருமான் யாகத்தை அழித்து தனக்கு எதிராக நடத்திய வேள்வியை அழித்து அக்னியை சுவீகரித்து அறியாமை வடிவுடைய ஞானத்தை அறியாதவனாகிய அழியாதவன் என்று கூறப்படுகின்ற முயலகனை நடராஜ வடிவம் எடுத்து தாண்டவ நடனமாடி தனது வலது பாதத்தை அழுத்தி இடது காலை தூக்கி நடனமாடினார். அது மட்டுமல்ல, பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் தவமிருந்து சிவபெருமான் நடனத்தை காண வேண்டினர். அப்போது அவர்களுக்கு நடனமாடி காட்சியளித்தார். சேந்தனார் பக்திக்கு மெச்சி அவர் இல்லம் சென்று சிவபெருமான் உணவு அருந்திய நாள் இதுவே. இம்மூன்றும் இணைந்த நாள் மார்கழி மாதம் பௌர்ணமி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று நிகழ்ந்தது. முயலகனை அடக்க நடராஜ வடிவம் எடுத்து ருத்ர நடனமாடிய நாள் திருவாதிரை என்பதால் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை என்று கூறப்படுகிறது. இந்த நடனம் நிகழ்த்திய ஸ்தலம் பஞ்சபூத தலங்களில் ஆகாய ஸ்தலமான சிதம்பரமே முதன்மையாக சொல்லப்படுகிறது. களியும் காய்கறி கூட்டும் நைவேத்தியமாக படைக்கப்படுவது ஏன் தெரியுமா? முந்தைய காலத்தில் சேந்தனார் என்ற பெயர் கொண்ட விறகு வெட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். தினமும் ஒரு சிவபக்தருக்கு ஆகாரம் அளித்து விட்டுதான் உண்ணுவதையே வழக்கமாக்கி கொண்டிருந்தார். ஒரு நாள் நல்ல மழை பெய்ததில் வெட்டிய விறகெல்லாம் ஈரமாகி போனது. அதனால் விறகை விற்க முடியாமல் வீட்டில் உணவு சமைக்க பணமில்லை. அன்றைய தினம் மார்கழி மாதம் பௌர்ணமி திதி திருவாதிரை நட்சத்திரமாகும். அந்த நாளில் பக்தர்களை சோதித்து பார்த்து அன்பு காட்டும் சிவபெருமான் இவர்கள் வீட்டிற்கு பிச்சாடனர் ரூபத்தில் பிச்சை கேட்டு வந்தார். இவரின் மனைவி திரேதாயுகா என்பவர் வீட்டில் இருந்த அரிசி மாவையும் வெள்ளத்தினையும் சேர்த்து களி செய்தார். வீட்டில் மிகுதி இருந்த 7 காய்களை கொண்டு கூட்டு செய்து அவருக்கு உணவு அளித்தார். அவரும் மகிழ்வுடன் சாப்பிட்டு விட்டு வாழ்த்தி சென்றார். அதன் பிறகு இருவரும் உணவு உண்டார்கள். அடுத்த நாள் காலையில் அங்குள்ள சிவாலயத்தை திறந்து பூஜை செய்ய சென்ற அர்ச்சகர் இங்கு சிவனின் மேனியில் களியும் கூட்டும் சிதறி இருந்ததை கண்டார். பிறகு விசாரித்ததில் சேந்தனார் வீட்டில் நடந்த உண்மையை தெரிந்து கொண்டு மெய் சிலிர்த்து போனார். இவர்களின் உண்மையான அன்பு நிறைந்த பக்திக்கு மெச்சி வீட்டிற்கு வந்த இந்த நாளையே அவர் பிறந்த நட்சத்திரமாக திருவாதிரை கொண்டாடி ஆருத்ரா தரிசன வழிபாடு செய்யப்படுகிறது. திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசன நன்னாளில் விரதம் இருந்து கன்னி பெண்கள் சிறந்த கணவன் அமைய வேண்டியும், திருமணமான பெண்கள் தாளிச்சரடு மாற்றி தங்கள் கணவன் நோயின்றி நீண்ட ஆயுளுடன் வாழவும் குடும்ப வளம் சிறக்கவும் வழிபாடு செய்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் இந்த நாளில் நடராஜ பெருமாளையும் சிவகாமி தாயாரையும் வழிபாடு செய்தால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். நாமும் இந்த நாளில் சிவாலயம் செல்வோம். சிவகாமி நேசனான நடராஜ பெருமானை வணங்கி அருள் பெறுவோம். நற்றுணையாவது நமசிவாயவே. திருச்சிற்றம்பலம்.